கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இரண்டு பக்கமும் குதிரை பேர குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப லட்சுமி சொல்வது யாருக்கு உண்மையில எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா யாரு குதிரை பேரம் செய்யறாங்கன்ற தன்மை புரியும்னு. ஆனா இப்ப 3 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு குழப்பம் என்னன்னா, எதுக்காக தாவேகா எம்எல்ஏட்ட விலை பேசுறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல, குற்றச்சாட்டா இருக்கு. இந்த புறமும் குதிரை பேர குற்றச்சாட்டு. இது என்ன போயிட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப சீக்கிரம். இந்த காவல்துறை எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போட்டிருக்கிறதாகட்டும், அல்லது இந்த குற்றச்சாட்டுகளை அவங்க பதிஞ்சிருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியும். குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இதனுடைய முழு தகவலும் நமக்கு தெரிஞ்ச பிறகு, ஒரு விசாரணைக்கு பிறகு தான் ஒரு முடிவெடுக்க முடியும். நம்ம அவங்க சொன்னதை பெரும்பாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாம் இதோடு சேர்ந்து ஒரு சின்ன செய்தியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். மேனாள் முதல்வர் இந்த ஆட்சி கொஞ்ச நாளில் கவிழ்ந்துரும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். ஓகே, அவர் அப்படி எதுக்கு சொல்கிறாரு, எதை வச்சு சொல்கிறாருன்றதும் நமக்கு தெரியல. அதை மட்டும் நம்ம பின்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை இந்த உயர் அரசியலை கையில் எடுத்திருக்கிற தாவேகா தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த குற்றச்சாட்டுகளே அதன் பக்கம் அண்டாத பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஆட்சிக்கு அவங்க வேஃபர் தின் மெஜாரிட்டின்னு சொன்னாங்க. இந்த ஆட்சி என்ன, இது 5 ஆண்டுகள் நிற்கும். இந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வல்லமை, அந்த வசதி, அந்த லக்ஸுரி யாருக்கும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. அதனால் இவர்கள் நிம்மதியாக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, மக்களுடைய இந்த பேராதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய நலத்திட்டங்களை செஞ்சா போறோம். ஆனால் 2 நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கிறாங்க, 35% வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்கன்றது ஒன்று. ஆனால் தொடர்ந்து குதிரை பேரன்றது இப்போ திரு வைகோ அவர்கள் பேசின பிறகு அது ரொம்ப பெரிதாகுது. அதன் பிறகு திரு வைகோ அவர்கள் கொடுக்குற விளக்கம், நான் பரிசீலிக்கிறேன்னு சொன்னதா சொல்றார். ஆனால் முதல் நாள் என்ன கண்ணன் குறுக்கிட விரும்புறீங்களா? இல்லை, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வைகோ இது ஒரு 3வது ஆள். நான் நேற்று பேசினது நான் கொஞ்சம் திருத்தி சொல்லணும்னு சொல்றது. முதல்ல பேபி சொன்னார், அதுக்கப்புறம் தொல் திருமாவளவன் சொன்னார், இப்போ அந்த வரிசையில் வைகோ சேர்ந்திருக்கார். இல்லை, நான் அப்படி சொல்லலை, இப்படி அப்படின்ட்டு. இந்த தேர்தல் முடிவுகள் எத்தனை பேரை எப்படியெல்லாம் படுத்துதுன்னு பார்க்குறேன் நான். அவ்வளோதான். இந்த இப்போ திமுக முயற்சியில் இப்போ லட்சுமி அவர்கள் கேட்ட மாதிரி அவங்களுக்கு இப்போ தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி 50 கோடி கொடுப்பதன் மூலம் என்ன சாதிக்க முடியுன்ற ஒன்று. சபாநாயகர் ஒருவேளை தகுதி நீக்க நடவடிக்கை கூட எடுக்கலாம். கொறடா உத்தரவுலாம் இருக்குது. 2/3 ஆதரவு இருந்தால் தான் எதுவும் செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சபாநாயகர் வேறு ஏதாவது முடிவெடுத்தால் இருக்கிற மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டே ஆட்சியை ரன் பண்ண முடியும். அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு முயற்சி நடைபெற்று இருக்குமே. ஆனால் லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு இன்னும் கூடுதல் மக்கள் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றப்ப இன்னைக்கு அந்த 3 பேர் கைதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? லட்சுமி சொல்றாங்க சிவசங்கர், செந்தில் பாலாஜி அவங்கெல்லாம் குறிவைக்கப்பட்டிருக்காங்கன்னு. அப்படிதானே? அது எனக்கு அப்படி தோணலை. ஆனால் இது நம்ம ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பேசுகிறோம். இதனுடைய முழு தகவல்கள் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம இதை பற்றி பேச முடியும். இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் எழாமல் இந்த ஆட்சி நடக்கணும் அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணம். ஓகே, அவர்களுக்கு இந்த தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பண்ணுமான்னு கேட்டால், இந்த மொத்த குற்றச்சாட்டும் இந்த எபிசோட, இந்த கட்டை, ஐ டேக் இட் வித் a pinch of salt. ஒரு துளி உப்போடு தான் இந்த குற்றச்சாட்டுகளை நான் பார்க்கிறேன். ஓகே.